வெளிநாட்டு முதலீடுகளை ஈர்க்கும் வகையில் அமெரிக்கா சென்றுள்ள முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஓட்டுநர் இல்லாத ஜாக்வார் தானியங்கி காரில் ஸ்டைலாக பயணம் செய்தார். அந்த தானியங்கி கார்களின் சிறப்பம்சங்கள் என்ன என்பது குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. இந்த வீடியோவில் காரின் முன்னிருக்கையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அமர்ந்துள்ளார். ஆனால் அவர் கார் ஓட்டவில்லை, ஓட்டுநரும் இல்லை. அப்போ யார்தான் கார் ஓட்டுகிறார்கள் என்ற சந்தேகம் வருகிறதா? இது போன்ற ஓட்டுநர் இல்லாத தானியங்கி கார்களும் ரோபோ டாக்ஸிகளும் முதலமைச்சர் ஸ்டாலின் சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருந்த சான் பிரான்சிஸ்கோவில் மிக பிரபலம். ஓட்டுநரே இன்றி சென்சார்கள் மூலம் தனக்குத்தானே கட்டளைகளை பிறப்பித்துக் கொள்ளும் இந்த தொழில்நுட்பத்தை கால் டாக்ஸிகளில் அதிகம் புகுத்தியுள்ளது கூகுளின் துணை நிறுவனமான ஆல்பபெட். 2009ஆம் ஆண்டில் சிலிகான் பள்ளத்தாக்கு நகரமான பாலோ ஆல்டோவில் முதன்முறையாக தனது வேமோ என்ற நிறுவனம் மூலம் ரோபோ டாக்ஸியை அறிமுகம் செய்தது ஆல்பபெட். அதற்கு கிடைத்த வரவேற்பு காரணமாக தற்போது அமெரிக்காவின் சான் பிரான்சிஸ்கோ, லாஸ் ஏஞ்சல்ஸ், பீனிக்ஸ் நகரங்களுக்கும் விரிவடைந்துள்ளது. விரைவில் ஆஸ்டினிலும் தடம் பதிக்க உள்ளதாகவும் வேமோ நிறுவனம் தெரிவித்துள்ளது. இந்த கால் டாக்ஸியை பயன்படுத்துவது மிக எளிது என்று கூறுகிறார்கள் பயனாளர்கள். அதற்கு ஓலா, யூபர், ஃபாஸ்டாக் போன்று வேமோ கால் டாக்ஸி ஆப்பை பயனர்கள் தங்கள் செல்போனில் வைத்திருக்க வேண்டும். வழக்கமான கால் டாக்ஸி ஆப்புகளில் செய்வது போன்றே பயனர்கள் தங்களின் இருப்பிடத்தை பதிவு செய்ய வேண்டும். அந்த கட்டளை கிடைத்ததும் குறித்த நேரத்தில் மேப் உதவியுடன் ஓட்டுநர் இல்லாத கால் டாக்ஸி நம் கண்முன்னே வந்து நிற்கும். செல்போன் நம்பருக்கு வரும் ஒன் டைம் பாஸ்வேர்டை கால் டாக்ஸி கதவில் உள்ள திரையில் பதிவு செய்தால் மட்டுமே கதவுகள் திறக்கும். எந்த இடத்திற்கு செல்ல வேண்டும் என்ற தகவலையும் மொபைல் ஆப் மூலம் பதிவு செய்து விட்டால் அந்த இடத்திற்கு சரியாக கொண்டு போய் சேர்த்து விடுகின்றன இந்த ரோபோ டாக்ஸிகள். ரோபோ டாக்ஸியின் 5வது தலைமுறை தற்போது செயல்பாட்டில் உள்ள நிலையில் அதிக தெளிவுத்திறன், கணக்கீட்டு திறன்களை கொண்டுள்ளதாக வேமோ நிறுவனம் தெரிவித்துள்ளது. ரோபோ டாக்ஸியின் மேல் பகுதியில் பொருத்தப்பட்டுள்ள நுட்பமான சென்சார்கள் வெப்பம், மூடுபனி, மழை, ஆலங்கட்டி போன்ற காலநிலைகளை சரியாக கணித்து அதற்கேற்ப காரை இயக்கும். வாகனம் திடீரென கட்டுப்பாட்டை இழந்து விடுவது, முன்னே பின்னே உள்ள வாகனங்கள் மீது மோதுவது, சாலை விதிகளை மீறுவது, இப்படி மனிதர்கள் செய்யும் எந்த தவறையும் இந்த ரோபோ டாக்ஸி செய்யாது என்று உறுதியாக கூறுகிறது தயாரிப்பு நிறுவனம். ஓட்டுநர் ஓட்டும் போது ஏற்படும் விபத்துக்களை விட இந்த ரோபோ டாக்ஸியில் விபத்துக்கள் குறைவாக நடப்பதாக புள்ளி விவரங்கள் கூறுகின்றன. இதனால் 3 நகரங்களிலும் வாரத்துக்கு சராசரியாக 50,000க்கும் அதிகமான சேவைகளை இந்த ரோபோ டாக்ஸிகள் வழங்கி வருவதாக வேமோ நிறுவனம் தெரிவித்துள்ளது.